அதை பார்த்துட்டு டைம் பார்க்கறது இல்லைன்னு சொல்லிடாதீங்க. எந்த ஒர்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது செம்ம இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ்க்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கான க்ளீனிங் ஒர்க் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு தான் நம்ம க்ளீன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்வாப் பண்ண போகிறோம். இந்த vlogல ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் தான் இருக்க போகுது. அண்ட் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே பார்த்துக்கோங்க. ஹாய் காய்ஸ், க்ளீன் பண்ணுறதுலே ஒரு பெரிய இரிட்டேட்டிங் திங் என்ன அப்படின்னா, எந்த ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது செம்ம இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம். இப்போ ஹால்லேருந்து ஆரம்பிக்கிறதா, இல்லை ரூம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறதா, இல்லை அங்கே சாமி ரூம்லேருந்து ஆரம்பிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எப்படி சொல்கிறது, அவ்வளோ போராட்டமாக இருக்குது. எதை ஸ்டார்ட் பண்ணுறது, எதுலேருந்து இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான டீயை குடிச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா டீ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி மார்னிங் போட்டிருந்தேன். அந்த டீ இப்போ சூடு பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பாட்டு வேற ஓடிட்டு இருக்கு. காப்பி ரேட்ல போட்டுருவாங்க. இந்த யூடியூபுக்கு பயந்தே நம்ம ஸோ யா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் டீ சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள். ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது. இங்கே சேலம்லாம் பார்த்தீங்கன்னா புயலுங்கிறாங்க. ஆனால் சேலம்லலாம் அப்படி ஒன்றுமே இல்லை. காமெடியாக சொல்லிட்டேன். ரொம்ப சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா புயல் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் சேலமில் இருக்கனால எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. பட் ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. எங்களால் இப்போ இதுதான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம சேனல் பார்க்குற எவ்வளவோ பேர் இப்போது சென்னையிலேருந்து கூட பார்க்கலாம், அல்லது ரொம்ப மழை பெய்யறதுலேருந்து கூட பார்க்கலாம். எங்களுக்கு ஐ திங்க் போன இயர் மாதிரி ரொம்ப மழை பெஞ்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரியல. கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. ஸோ வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ vlog கண்டினியூ பண்ணலாம். நம்ம இப்போ எல்லாமே எடுத்து வச்சுட்டு, இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே துணியெலாம் மடித்து வச்சுருக்கேன். நம்ம சேனலில் தான் இருக்கிறவங்களுக்கு தெரியுமே, நாம் துவைக்கிறதுலாம் பர்ஃபெக்டாக துவைச்சிடுவோம். நான் கூட துவைக்க மாட்டேன், வாஷிங் மிஷின் துவைச்சிடும். நம்ம மடித்து வைக்கிற வேலை தான். அதுவும் மடித்து வச்சாலுமே எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு, அங்கங்கே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டடை கூட அந்தளவுக்கு இல்லை. கொஞ்சம் க்ளீனாக தான் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த க்ளீனாக வச்சுருக்கிறது எங்கள் வீட்டுக்காக தெரியாது, குப்பையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்வாப் பண்ணுற வேலைக்கு போயிடலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். போகலாம். A few moments later. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம கிறிஸ்மஸுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மினி vlogs அண்ட் லாங் வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs, வீடியோஸ், ரெசிபீஸ் எல்லாமே டெய்லியும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டே போட்டு அருவை பத்தாதுன்னு இவ வேறு ஸ்டார்ட் பண்ணும்போதும் அருவை போகிறேன்னு நினச்சி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்கன்னா கை தூக்கிடுங்க. ஸோ எனக்கே தெரியும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ நான் ஹாலில் இருக்கிற பாதி திங்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாமல் வச்சுருப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி கையில் கிடைக்கிறதுலாம் அப்படி அப்படியே ஹாலில் வச்சுருவோம். அதனால் எல்லாமே திங்ஸ் எல்லாமே எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா பேக் பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ நான் எடுத்து இந்த பாக்ஸு கீழே வைக்கிறேன் பார்த்திங்களா. இது மீன் தொட்டி. 2 மீன் தொட்டி நம்ம ஆல்ரெடி நம்ம மினி vlogsலாம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம 2 ஃபைட்டர் ஃபேஸ் வளர்த்திருந்தோம். ஒன்று கிச்சனில், இன்னொன்று ஹால்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சேடான சம்பவம் என்ன அப்படின்னா, ரெண்டுமே இறந்துடுச்சு.
ஸோ 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழித்து ஒரு நாள்னு சொல்லிட்டு வந்து ரெண்டுமே இறந்துருச்சு. அந்த சோகத்தை வந்து நான் வெளியே சொல்லவே இல்லை. சரி இந்த மாதிரி vlogல வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அந்த மீன் தொட்டி எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து ஒரு ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா அகெயின் வந்து ஃபிஷ் வாங்காமலாம் போக மாட்டோம், கண்டிப்பாக வந்து வாங்குவோம். அது வரைக்கும் வந்து சேஃபான இடத்துல வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு சேஃபான இடத்துல வச்சுட்டு இப்போ வந்து நம்ம லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் டேங்க்கில் போட்டிருந்த லைட்லாம் அப்படியே எடுத்து இப்போது கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அப்புறம் நம்ம டெக்கரேட் பண்ணும்போது தேவைப்படுன்னு சொல்லிட்டு 2 LED லைட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு சின்ன பேக்கில் வச்சுருந்தேன். அது போக கைவசமாக வந்து போன வருஷம் யூஸ் பண்ணிட்டு வச்சுருந்தேன் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா அப்புறம் இந்த வாலில் ஒட்டுற இந்த எல்லா ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வச்சுருந்தோம். ஸோ இந்த இயர் வந்து இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோமான்னு தெரியல, பட் இருந்தாலும் வந்து முன்னாடியே இருக்கட்டும், எப்பயாவது ஐடியா வரும்போது எங்கேயாவது ஒட்டிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அதே பேக்கில் போட்டு அங்கேயே வச்சுட்டேன். அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கையோட பக்கத்தில் இருந்த சேரில் இருக்கிற துணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மடித்து வச்சுட்டேன். அது எல்லாமே ஃபஸ்ட்டு அப்படியே கையோடவே கபோர்டில் வச்சிட்டோம் அப்படின்னா முக்கால்வாசி இடமும் வந்து ஃப்ரீ ஆகிடும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கபோர்டில் வைக்கிறதுக்காக கொண்டு வந்துட்டேன். அது என்னமோ எனக்கு மட்டும் தெரியலங்க, இந்த துணி வந்து துவைச்சி கூட போட்டு மடித்து கூட வச்சுருவேன், பட் அந்த துணியை எடுத்து இந்த மாதிரி கபோர்டில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கள். எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். பீரோவில் வைக்க வேண்டிய எல்லா துணிகளையும் பீரோவில் வச்சதுக்கப்புறமா அப்படியே வந்து அகெயின் ஹால்லே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டிவி அதுக்கப்புறம் ஹாலில் இருக்கிற அந்த ஷெல்ஃப் இதெல்லாம் வந்து லைட்டாக வந்து டஸ்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு துடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாக துடைச்சிட்ருக்கேன். கையோட அப்படியே விண்டோவில் இருக்கிற ஸ்க்ரீனும் வந்து சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு விண்டோவில் இருக்கிற ஸ்க்ரீனும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி வந்து இப்போது நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நல்லா டார்க் கலரில் ஸ்க்ரீன் போட்டோம் அப்படின்னா நம்ம போடுற டெக்கரேஷன் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக தெரியும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிறிஸ்மஸுக்கு இதே ஸ்க்ரீன் தான் போட்டோம். இது ரொம்ப நாளாக வந்து தோச்சி மடித்து அப்படியே வந்து கபோர்ட்லேயும் வச்சுருந்தேன். அப்படிங்கிறனால அகெயின் இந்த கிறிஸ்மஸுக்கு இதே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டுட்ருக்கேன் இப்போது. மோஸ்ட்லி நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணும்போது அல்லது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னா நம்மள அறியாமலே இந்த மாதிரி டான்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது உண்டு. எனக்கு வந்து அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறையாவே இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் வந்து எனக்கு அது கரெக்டாக போட்டுட்டோம், அது வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி டான்ஸ்லாம் போடுவேன். நம்ம வந்து இப்போது வெளியே போடுற ஸ்க்ரீனுக்கும் அப்புறம் கிச்சனில் போடுற சேம் இதே கலர் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கீழே தைக்கிற மாதிரி வருது. அதனால் இது கூட கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்துட்டு இப்போது 2 ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைக்கிற மாதிரி தான் வரும், கீழே வந்து பிடிக்கிற மாதிரி வரும். ஸோ நான் வந்து கையிலே பிடிச்சிருவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சிட்டு வேணும்னா கூட நமக்கு இதை விட பெரிய சைஸில் வந்து நமக்கு அந்த எப்படி சொல்லுவாங்க வாசக்கால் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிரிக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கையிலே வந்து தைக்க போகிறேன். இந்த இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அங்கே அந்த கதவில் போடுறதுக்கு. ஸோ 2 மடிப்பு மடித்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி இங்கே போட போகிறேன். கிச்சனுக்கு வந்து டவுட்டு தான், ஏன்னா கிச்சனில் நான் மோஸ்ட்லி வந்து ஸ்க்ரீனே இழுத்து விட மாட்டேன். பேசுகிறது வேறு கேட்குதான்னு தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்து போடும்போது காட்டுறேன். ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன், இது எல்லாம் இன்னும் துடைக்கலை. ஸோ மேலே வந்து பயங்கரமாக ஒட்டடையாக இருந்துச்சு அங்கெல்லாம் அந்த ஃபஸ்ட் இதில். ஸோ அதையெல்லாம் இப்போ தான் கூட்டி கீழே தள்ளினேன். ஸோ அதான் இவ்வளோ குப்பையாக இருக்குது. இது எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது போட்ட உடனே நம்ம வந்து இப்போ கூட்டிகிட்டு ஸ்வாப் பண்ணுறது தான். டைம் பாருங்களேன், எவ்வளோ 3 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக முடிச்சிடலாம் இப்போது. என்னடா இப்போ தான் வந்து vlog ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொன்னான்னு பார்த்தா அதுக்குள்ளே 3 o'clock வந்து காமிக்கணும்னு நினச்சிக்காதீங்க.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃப் கேமராலேயே நிறைய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப வந்து வளவலான்ட்டு நான் வந்து போட்டேன் அப்படின்னா பார்க்குற உங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இப்போவே எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயம் கூட நான் இடையில சொல்லலாம், அதுக்காக சொல்ல வரேன். இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதவில் அளவு வச்சதுக்கப்புறமா வந்து ஒரு 2 டைம் அடிக்கிற மாதிரி வருது. ஏன்னா இந்த ஸ்க்ரீன் நாங்கள் வாங்கின ஸ்டார்டிங்கில் அப்படியே போட்டுட்டோம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே அப்படியே தரைக்கும். இப்போ நம்ம உள்ளே போட்ட இந்த ஸ்க்ரீன் சைஸ் தான் அதுவும். பட் இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. பட் இதே வந்து நம்மளோட வாசல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதை விட ஒரு 2 மடங்கு மடிக்கணும் அந்த ஸ்க்ரீனை. அதளவுக்கு நான் வந்து வச்சுட்டு எந்த அளவுக்கு மடிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து பின்னோக்கி வச்சு செக்யூர் பண்ணிட்டேன்னா அது கொஞ்சம் நகராமல் இருக்கும். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டிச்சிங் வந்து பிஞ்சிடுமா அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த மாதிரி நான் நிறைய டைம் இப்போ என்னோட ட்ரெஸ்க்கே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்லாம் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு இடத்துக்கு அவசரமாக துணி போடுறோம் அப்படின்னா அது ரொம்ப லூஸாக இருந்தால் கூட நான் இந்த மாதிரி தேய்ச்சி போட்டு போயிருக்கேன். ஸோ அது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்க்ரீனை வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. ஏன்னா இந்த கிளாத் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுவும் டபுள் டைம் மடித்து நம்ம தேய்க்கணும் அப்படிங்கும் போது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் ஃபைனலி வந்து நமக்கு சூப்பரான அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே கரெக்டாக கீழே படாமல் நான் கரெக்டாக தேய்ச்சி அப்படியே வந்து ஸ்க்ரீன் வந்து முடிச்சிட்டேன். ஒரு வழியாக ஸ்க்ரீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலட்டி மாட்டினதுக்கப்புறமா அதை வந்து இப்போ வாஷிங் மிஷின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா துவைக்கிறதுக்காக போட்டாச்சு. மேபி நாளைக்கு வந்து நான் வாஷ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். குப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த மேலே ஒரு ஷெல்ஃப் காட்டினேன் இல்லைங்களா, அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்த ஷெல்ஃப் அதில் தான் வந்து அதிகமாக வந்து குப்பையே இருந்தது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து மேலே என்னால் ஏறவே முடியாது, ரொம்ப கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அப்படிங்கனால இன்றைக்கி சேர் வச்சு எப்படியாவது தொடச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கீழே தள்ளி விட்டுட்டேன். அது இல்லாமல் இப்போ தான் ஆல் சோல்ஸ் டே வந்து முடிஞ்சது அப்படிங்கிறனால அந்த ரோசஸ்லாம் எடுத்து அம்மா ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சுருந்தேன், மாமியார் ஃபோட்டோஸ் முன்னாடி. அது எல்லாமே காஞ்சி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டஸ்ட் ஆகிடுச்சு. அது எல்லாமே வந்து இப்போ கூட்டிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபைனலி வந்து ஸ்வாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து நான் ஸ்வாப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு 5 o'clock மாதிரி ஆயிருக்கும். இப்போ வந்து ஈவினிங் போல் நல்ல சுட சுட டீ போடலாமேன்னு சொல்லிட்டு எனக்கும் வீட்டுக்காருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுட சுட டீ போட்டுட்ருக்கேன். பக்கத்துலேயே நைட்டுக்கு தேவையான காஃபியும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனில் டீ காஃபி எல்லாமே போட்டு வச்சதுக்கப்புறமா நான் போய் நல்லா வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த கையோடவே வந்து அப்படியே வீட்டுக்கும் சாம்பிராணி, சாமி ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி வச்சிடலான்னு சொல்லிட்டு சாம்பிராணி தான் காமிச்சிட்ருக்கேன். நான் வந்து நார்மலாகவே வந்து ஈவினிங் டைமில் நிறையாவே சாம்பிராணி போடுற ஆள் தான். அதுவும் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் சொல்லவே தேவையில்ல, நிறையாவே எக்ஸ்ட்ரா ஸ்மோக் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சாம்பிராணி போடுவேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஹேபிட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் 6 o'clock ஆக போகுது. எஸ், இன்னும் ஒரு 10 minutes இருக்குது.
இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓடாது. அத பார்த்துட்டு டைம் பார்க்கறது இல்லன்னு சொல்லிடாதீங்க. இப்போ வந்து டைம் 6:00 ஆகப்போகுது. நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக கண் எரியிற அளவுக்கு நான் வந்து சாம்பிராணி போட்டிருக்கேன். நார்மலாகவே நான் வந்து ஈவினிங் டைமில் சாம்பிராணி போடுற ஆள். அதுவும் வந்து வீடு க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா சொல்லவே தேவையில்ல. நிறையாவே சாம்பிராணி போடுவேன். எக்ஸ்ட்ராவே நிறையவே போடுவேன். நல்லா ஃபுல்லாக ஸ்மோக் இருக்கா மாதிரி தான் நான் போடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் டீ சாப்பிட்டு முடித்தேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் டீ சாப்பிட்டு முடித்தேன். அண்டு இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கப்புறம் எப்படின்னு தெரில. நல்லா 6:30 7:00 போல் நல்லா இருட்டு கட்டினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நேற்று வாங்கிட்டு வந்த ஸ்டார் வந்து இன்றைக்கி வந்து அப்படியே வந்து வெளியே மாட்டியாச்சு. ஸோ எத்தனை பேர் வீட்டில் ஸ்டார் போட்டுட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீட்டில் போட்டிருக்க இந்த ஸ்டார் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்ஸ் வந்து தயவுசெய்து பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து இன்னும் நிறைய மோட்டிவேட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி நமக்கு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்க, பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களாம் வந்து அவங்க பாட்டுக்கு யோசிக்காமல் மனசு கஷ்டப்படும் அப்படின்லாம் யோசிக்காமல் போடுவாங்க. ஸோ நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நல்லா வந்து நம்ம வீடியோவை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறவங்க ஒரு நல்லா இருக்குது நல்லா இல்லை சஜஷன் அப்படி எதுவுமே நீங்கள் பண்ணல அப்படின்னா எனக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே எல்லாம் போயிடும். ஸோ மோஸ்ட் எல்லா யூடியூபர்ஸும் கேட்குற ஒரே விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு இருந்து ப்ளீஸ் வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வீடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டோம். அதனால் நாங்கள் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்து கீழே வச்சுட்டு அதோட அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விட்டுட்ருக்கோம். அது ஜஸ்ட் வந்து கம்பியில் தான் இருக்கும். அதை வந்து எடுத்து விட்டுட்டு அப்படியே வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நாங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணோம் இது எல்லாமே உங்களுக்கு 1 by 1 வந்து கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோஸில் வரும். அண்ட் நம்மளோட டெய்லி மினி விளாக்ஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு இதை எல்லா அப்டேட்டுமே நான் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கேன். கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நான் நைட்டு டின்னர் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ டின்னர் சமைக்கிறது எல்லாமே நான் உங்கள்கிட்ட காமிக்கல. ஏன்னா இதுவே வந்து 17 நிமிஷத்துக்கு மேலே போயிருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டின்னர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் தூங்க போகிறதுக்குள்ளே மணி 11:00 ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.